சார் மாஸ்க் டைட்டில் ஆல்ரெடி ஹாலிவுட் படத்துல மாஸ்க் டைட்டில் படம் வந்துச்சு. இப்போ அதை எப்படி நீங்க தான் ஃபர்ஸ்ட் வச்சன்றது நீங்க ஃபர்ஸ்ட் கிளைம் பண்றீங்க? அது வந்து ஹாலிவுட்டோடைய சென்சார் போர்டு வேற, பாம்பே சென்சார் போர்டு வேற. நம்ம தமிழ்நாட்டுப்படி நான் தான் ஃபர்ஸ்ட்ல வச்சேன். ஆல்ரெடி இப்போ அவங்க ஏற்கனவே அந்த படம் போஸ்டர் அதெல்லாம் வெளியே கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து எதுக்காக நீங்க ஃபைட் பண்றீங்க சார்? யார் கொடுத்துருக்கா? ஆல்ரெடி போஸ்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ட்விட்டர்லாம் போட்டிருக்காங்க. இல்லை யாரு சார்? இந்த நேரத்தில் ரிலீஸ் அப்போ நீங்க கிளைம் பண்றதுக்கு என்ன காரணம் சார்? நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் அனுப்பின காப்பி எல்லாமே என் கையில் இருக்கிறது. நான் இப்போ ஒரு வாரமாக அந்த பிரச்சனையை கையில் எடுக்கலை. ஒரு வருஷத்துக்கு முன்னாலே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இங்கே பாருங்க, ஜாகுவார் தங்கத்துக்கு 2025 2022 அவருக்கு ஆதிராஜன் போட்டது, அவருக்கான வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே நான் வந்து வச்சிருக்கேன். நான் வந்து இந்த விஷயம் சும்மா எதுவுமே நான் பண்ணல, எல்லாமே அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். இங்க பாருங்க, நான் வந்து இப்போ ஒரு வாரமா வந்து இந்த பிரச்சனைக்காக ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காகவோ இது வந்து நான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பிச்சது எப்போ அனுப்பிச்சிருக்கேனாக்கா 2024 அனுப்பிச்சிருக்கிறேன். 9/9/2024 தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நான் வந்து ப்ரொபஷனல் கொரியர் மூலம் அனுப்பிச்சிருக்கிறேன். இதுக்கான ரெக்கார்டு இது வந்து 11/74/70 முதலமைச்சருக்கு எப்போ நான் அனுப்பிச்சது அப்படின்னா 2021 17/8/2021 அனுப்பிச்சிருக்கிறேன். இந்த விஷயத்தை பற்றி தான் எழுதுறேன். நான் இப்போ இந்த விஷயத்த ஆரம்பிக்கவே இல்லை. இது வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பிச்சது. அதில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கேன். இந்த மட்டும் ஹைகோர்ட் மூலம் மாஸ்க் தலைப்பு வந்து ஆர்கே செல்வமணி சார்ட்டு சொன்னது எல்லாமே இதில் சொல்லியிருக்கிறேன். ஜாகுவார் தங்கம் வந்து உங்களுக்கு தான் இந்த தலைப்பு, நான் யாருக்கும் என்ஓசி கொடுக்கலங்கிற முதற்கொண்டு நம்மளுடைய தயாரிப்பாளர் முரளி ராமசாமி தலைவர் அவர்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கிறேன். இதெல்லாம் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே பண்ணியிருக்கிறேன். ஆமாம் சார், எனக்கு இப்போ எனக்கு வந்து ஜாகுவார் தங்கத்து மேலே தான் குற்றத்தை வைக்கிறேன். அவர்கிட்ட அவர் என்கிட்ட கேட்ட விஷயம் முந்தா நாள் நைட் ஈவினிங், தம்பி அவர் சென்சார் வச்சுட்டாங்க, பெரிய டைரக்டர், பெரிய ஹீரோ, ப்ரொடியூசர் எல்லாமே பெரிய ஆளுங்க, நம்ம இப்போ போய் டைட்டில் கேட்க முடியாது, நான் ஏதாவது பணம் வாங்கி தட்டுமான்னு கேட்டார். நான் என்ன பண்ணுவேன்? நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு இப்போ கடங்காரங்க துரத்திட்டு இருக்காங்க, பதில் சொல்ல முடியல. இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன். போன மாதம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ஊரில். நான் போகலை, வீடியோ காலில் தான் எங்கள் அம்மாவை பார்த்தேன். ஏன்னா ஊரில் கடங்காரங்க இருக்கிறதுனால எங்கள் அம்மாவுடைய பணத்தை தூக்க விடாமல் தடுத்துருவாங்களோ ஒரு இதுக்காக போல. இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா சுற்றுக்கு அழுகலை சார், அழுகலை, தைரியமாக இருக்கேன். வீடியோ காலில் தான் பார்த்தேன், அதுக்கான ரெக்கார்டு வச்சுருக்கேன். ஆனால் போனால் தடை பண்ணி அம்மா நல்லா வாழ்ந்தாங்க, அவங்கள போய் தூக்குறதுல ஒரு பிரச்சனை வந்துட கூட நான் போகலை. இப்படியெல்லாம் எல்லா கஷ்டமும் ஜாகுவார் தங்கத்துக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அவர் அவ்வளவு நல்லவராக என்கிட்ட பேசினார். அவ்வளவு எப்படி சொல்லணும்னு தெரியல எனக்கு சார். நான் கடன் பிரச்சனை ரொம்ப இருக்கேன் சார். எனக்கு வந்து அவங்க பெரிய கோடி பணம் போட்டு எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா தெரிஞ்சிருந்தா கூட என்னை கூப்பிட்டு பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஜாகுவார் தங்கம் மறைச்சிட்டாரு, முழுக்க மறைச்சிட்டாரு. அதனால் எனக்கு இப்போதைக்கு பண உதவி இருந்தால் மட்டும்தான் நான் என் பிரச்சனையை இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டாட்டே மாஸ்க்குன்னு தான் வச்சுருக்கேன். அதை நான் தூக்கணும், அதை தூக்கிவிட்டு அடுத்து படம்லாம் மாஸ்க்குங்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுங்களேன். டைட்டில் வேறு சேஞ்ச் பண்ணணும், புதுசாக போய் சென்சார் பண்ணணும், அதுக்கான வேலையை பண்ணணும். பண பற்றாக்குறையில் இருக்க அவ்வளோதான் விஷயம். என்னுடைய விஷயத்த இதான் அவங்களுக்கு தெரியப்படுத்த வரேன். நான் அவங்கள குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் ஜாகுவார் தங்கம் கொண்டு போகவே இல்லை. இவர் என்ஓசி கொடுத்துட்டாருங்கிற விஷயமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வரும். ஏன்னா அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார், அவ்வளோ நல்லவர், அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் சென்சார், அவர் கொடுத்துருப்பார். இங்கே யாருக்கும் இல்லைங்கன்னு கொடுத்துருப்பார் அவர். சார் என்னால் எப்படி சார் போக முடியும்? சாதாரணமாக ஆரம்பம்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும், என்னோட டைட்டில் அது. நான் ரிஜிஸ்டர் பண்ணலை, ஷூட்டிங் போயிட்டு இருந்தேன் குற்றாலத்தில். நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வர கேப்பில் அஜித் படத்துக்கு வச்சுட்டாங்க. நான் எதுவுமே சொல்லலையே, இது வரைக்கும் யாருக்குமே சொல்லலையே. ஏன்னா அது என்னோட டைட்டில், அதுக்கான போஸ்ட்லாம் நான் வச்சுருக்கேன். நான் ரிஜிஸ்டர் பண்ணலை, நான் பண்ணலை, அது என் மேலே தப்பு. இது நான் பண்ணியிருக்கேன், நான் போராடுவேன், இது எனக்கு உரிமை இருக்குது. என்னோட படம், அது என்னோட டைட்டில். இப்போ எல்லாருமே கேட்குறாங்க மாஸ்டர் போஸ்ட் வரணும், என்ன உங்கள் பேர் வரல டைரக்டர் அப்படிங்கிறாங்க. என் படம்னு நினச்சிக்கிட்டு என்ன கேட்குறாங்க எல்லாரும்.
ஏன்னா இப்போ கடந்த 8 வருஷமாக நான் தான் டைரக்டர்னு எல்லாருக்கும் தெரியும் சார். எங்கேயாவது போய் கதை சொல்ல போனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்கங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? இதே டைட்டில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து அந்த மாஸ்க் படத்தோட கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா நீங்கள் அது அப்போ என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அதுக்கான அந்த டேட்டு நான் 2017 22 பண்ணியிருக்கேன் இல்லையா, அவங்க அதுக்கு முன்னால் பண்ணியிருந்தா அவங்களுக்கு தான் அது சொந்தம். அதுக்கு அப்புறம் பண்ணியிருந்தா எப்படி, யார் கொடுத்தா? ஏன்னா 3 சங்கங்கள் இங்கே இருக்குன்னு ஜாகவர்தவங்க சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒன்று வந்து பெப்சி யூனியன், இன்னொன்று கில்டு, இன்னொன்று ஏதோ தெலுங்கு யூனியன் 3 இருக்கான். இப்போ வந்து நம்ம போய் உதாரணத்துக்கு கில்டில் வந்து ஒரு டைட்டில் கேட்டோம் அப்படின்னா 1 மாதம் அந்த டைட்டில் நமக்கு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 2 பேருக்கிட்டையும் அவங்க என்ஓசி கேட்பாங்களாம். அவங்க என்ஓசி கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு அந்த டைட்டில் கொடுப்பாங்க. இன்றைக்கி சின்ன சின்ன படங்கள்லாம் ரொம்ப அசிங்கமாக ஒரு சிரிக்கிறாப்புல ஏன் டைட்டில் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஜாகவர்தங்க தான் காரணம். இவங்க அற்புதமான டைட்டில் வச்சுட்டு போவாங்க, அவர் அதை கொடுக்க மாட்டார். ஐயோ இது வேற ஆள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், யார்ட்டையுமே இருக்காது. பணத்தை எதிர்பார்ப்பார். அடுத்த சார் அந்த டைட்டில் வேணும் சார், என் கதைக்கு முக்கியம் போய் இயக்குனர் கேட்பார். அப்படியா சரி, நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன், ஏதாவது பணம் எதுவும் கொடுக்க முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்பார். இவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா இவரே அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு டைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவார். இவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டாருன்னா அந்த டைட்டில் யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஒருத்தர் இருக்கும்பார். ஏன் அவன் நம்பர் கொடுக்கட்டுமே, போய் பேசட்டும், காலில் விழுவட்டும், என் கதைக்கு தேவைன்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த டைட்டில் கொடுப்பாங்க சார். வெற்றிமாறன் சாரே என்கிட்ட வந்து கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன் சார். ஏன்னா ஒரு பெரிய டைரக்டரு, நான் வளர்ந்து வரேன். எனக்கு அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ்லாம் தியேட்டருக்கு வரமாட்டாங்க, கவினுக்கு வருவாங்க. நான் கொடுத்துருப்பேன் அந்த டைட்டில். ஆனால் ஜாகவர்தங்க மறைச்சிட்டாரு சார் எல்லாத்தையும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.